ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், அஸ்ஸலாமு அலைக்கும். எல்லோரும் நல்லா இருக்கீங்களா? மலபார் ஸ்டைலில் கோழி பிரியாணி செய்ய போகிறேன். 1.25 கிலோ சிக்கன், மிளகாத்தூள், மஞ்சத்தூள், உப்பு, கொஞ்சம் தயிர், இஞ்சி பூண்டு போட்டு மேரினேட் பண்ணி வச்சுருக்கேன். அப்புறம் பீஃப் வரட்டியதுக்கு கறி வெந்துட்டுருக்கு. 3/4 கிலோ ஜீரக சம்பா அரிசி எடுத்திருக்கேன் 1.25 கிலோ கறிக்கு. அதை நல்லா ஊற வச்சிடலாம். ஒரு அரை மணி நேரம் ஊறட்டும். இங்கே வந்து ஒரு 4 பெரிய வெங்காயம் எண்ணெயில் பொரிச்சிட்ருக்கேன் ஃப்ரைட் ஆனியன்ஸ்க்கு. அப்புறம் இங்கே நெய் விட்டு கொஞ்சம் கிஸ்மிஸும் முந்திரியும் வறுத்து எடுத்து வச்சுருக்கேன். அந்த நெய்யிலேயே ஏலம், பட்டை, கிராம்பு, பிரியாணி இலை, கொஞ்சம் வெங்காயம் போட்டு வதக்கி இது நெய்ச்சோறுக்கு நான் தாளிச்சிட்ருக்கேன். ஒரு 2 டேபிள் ஸ்பூன் இஞ்சி பூண்டு போட்டு கொஞ்சம் மல்லி, புதினாவும் சேர்த்துடலாம். ரொம்ப மணமாக இருக்கும். இது நெய்ச்சோறு ஆக்கி இந்த பிரியாணி செய்கிறோம்ல. இப்போ இந்த எல்லாம் வதங்கினதுக்கப்புறம் நம்ம வந்து அளவு தண்ணி விடணும். இங்கே வெங்காயம் பொரிஞ்சிடுச்சு, ஸோ எடுத்து வச்சுக்கலாம். இப்போ வந்து நம்ம தண்ணி வடித்து வச்ச அரிசி அதை போட்டு இந்த நெய்ச்சோறுக்கு தாளிச்சிருக்கோம்ல, அதில் 2 தடவை பெரட்டி கொதிக்கிற வெந்நி ஒன்றுக்கு நான் 1.5 அளவு சேர்த்துருக்கேங்க. இந்த காஞ்ச அரிசியாக இருந்துச்சு, அதனால் ரைஸ் எங்களுக்கு கொஞ்சம் சாஃப்டாக இருந்தால் தான் பிடிக்கும். தேவைக்கு உப்பும் போட்டு வெந்துட்டுருக்கு. இங்கே நெய்யில் அல்லது தேங்காய் எண்ணெயில் சிக்கனை பொரித்து எடுத்துக்கோங்க. நான் ஒவ்வொரு தடவையும் ஒவ்வொரு மாதிரி செய்வேன், ஆனால் டேஸ்ட் ஒரு போல் வரும். சிக்கன் பொரிஞ்சிட்ருக்கு. இந்த நெய்ச்சோறும் ரெடி ஆகிடுச்சு. அது புழுங்கணும். இங்கே வந்து நான் பிரியாணிக்கு தாளிச்சிட்ருக்கேன். நெய்யில் கீ ரைஸ் ரெடி ஆகிடுச்சு. ஆக்சுவலாக அந்த சிக்கன் பொரித்த எண்ணெயில் நான் தாளிப்பேன். ஸோ கம்மியாக எண்ணெய் வச்சு நான் பொரித்ததுனால தனியாக பிரியாணிக்கு எல்லாம் தாளித்து சேர்க்க வேண்டிய பொருள்லாம் சேர்த்து அது மசாலா ரெடி ஆகிடுச்சிருக்கு. இந்த குறிப்பு வந்து ஏற்கனவே சேனலில் இருக்குது, வேணா தரேன். இப்போ ஜஸ்ட்டு நான் உங்களுக்கு மாப்பிள்ளை பிரியாணி செய்ததை உங்களுக்கு காட்டிகிட்ருக்கேன் மலபார் ஸ்டைலில். ஸோ பொரிச்ச சிக்கனை போட்டு கொஞ்சம் லெமன்லாம் அந்த மசாலாவில் போட்டு அது ரெடி ஆகிட்டுருக்கு. இங்கே வந்து கீ ரைஸ் தம் ஆகிடுச்சு. ஸோ கீ ரைஸை வந்து நம்ம லேயர் பண்ண போகிறோம். அந்த மசாலா மேலே கீ ரைஸை எடுத்து போட்டு கொஞ்சம் பொரிச்ச வெங்காயம், கிஸ்மிஸ், முந்திரி, மல்லி, புதினாலாம் போட்டு நல்லா தம்மு வச்சிடுறோம். ஒரு 1/4 மணி நேரம் கழித்து திறந்து பரட்டினீங்கன்னா மலபார் மாப்பிள்ளை பிரியாணி அட்டகாசமாக இருக்குங்க. நீங்கள் செய்து பாருங்கள். இது கொஞ்சம் சிரமப்பட்டு செஞ்சாலும் சூப்பராக இருக்கும். பீஃப் வரட்டியதும் ரெடி ஆகிட்டுருக்கு. ரொம்ப நல்லா அமைஞ்சிருந்தது அன்னைக்கு. ஸோ மலபார் மாப்பிள்ளை பிரியாணி, பீஃப் வரட்டியது, அப்புறம் சம்மந்தி, பாயில்டு எக், ரைத்தா, டேட்ஸ் பிக்கிள் வச்சு பரிமாறினேன். அட்டகாசமாக இருந்தது. இந்த வீக்கெண்ட் இதுதான் சமைச்சேன். பிடிச்சா லைக், ஷேர், கமெண்ட் அண்ட் சப்ஸ்கிரைப் ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். மிக்க நன்றி.